வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-65 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க இது. முடிச்சூர் அட்டா கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு 65 லட்சத்தில் ஒரு சூப்பரான ஒரு புது வீடு நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப்பு 950 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஹெச்கே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு ஒரு ரெஸ்ட் ரூமோட பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தம் புதிய வீடு தாங்க. ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 95% ஒர்க் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளட்டிங் ஏரியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தண்ணி வராது அப்படின்ற கண்டி நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளட் வந்த இடம் தான், தண்ணி வந்த இடம். பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி ஹைட்டு லாஸ்ட்டாக பேஞ்ச மழைக்கு எவ்வளோ தண்ணி வந்துச்சுன்றத பார்த்து அதுலேருந்து 2 அடி ஹைட்டை வச்சு கட்டியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு பீஸ்ஃபுல்லாக கட்டணுமோ அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. சாமி ரூம் பெருசாக கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் கீழே இருக்குது. ஸோ நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக தாங்க செய்யணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் டெஃபினட்டாக அவங்க பண்ணலை. நீங்கள் பண்ணி கொடுக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸஸாக அதுக்கான சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர மற்ற எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷவர் கொடுப்பாங்க இல்லையா நார்மலாக. ஸோ ஷவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம பேபிஸ் எல்லாம் குளிப்பாட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யோசனைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக வீடை பார்க்கலாம். ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நல்லா தான் இருக்குது. ஸோ தண்ணி பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஃப்ரண்ட்டில் பார்த்தா 40 அடி ரோடு. நீங்கள் வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வெளியே கூட விட்டுக்கலாம். ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குதுங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த லேஅவுட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பார்க் ஒன்று இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். ஸோ வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த வெயில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் தாங்க. அதே போல் பார்த்தோம்னா மேலே வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் நமக்கு ஒரு ரூம், ஒரு பெரிய ரூமாக கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டு தங்குறதுக்கோ ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தேவைப்படும். எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. 2 பிஹெச்கே மட்டும் இருக்கவங்க மேலே ஒரு ரூம் கட்டிக்கலாம் தனியாகவே, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டு மணிமங்கலம் அந்த மெயின் ரோடு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லொக்கேஷன், நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பட்ஜெட்டில் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர். வீட்டில் மகாலட்சுமி கூட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பலி காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.